கிளீன் ஸ்ரீலங்கா குழுவிலே அங்கம் வகிக்கக்கூடிய ஒருவர் கூடவா இந்த சிறுபான்மை சமூகங்களிலே இருக்கவில்லை என்கின்ற ஒரு நியாயமான கேள்வி சந்தேகம் எழுகின்றது. சிறுபான்மை இனங்களையும் இணைத்துக் கொண்டு செல்ல பயணிப்போம் என்று சொன்ன அரசாங்கம், பதவிக்கு வந்த பிறகும் சொன்ன அவர்களுடைய அரசாங்கம் இவ்வாறான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலணியிலே அதனை கோட்டை விட்டிருப்பது என்பது மிக சாதாரண விஷயமாக நான் பார்க்க முடியாது. வெளிப்படையாகவே சொன்னார், நான் சிங்கள மக்களுடைய வாக்குகளால் ஜனாதிபதி ஆனவன் என்று வெளிப்படையாகவே சொன்னார். அதிலே அவர் ஒழிப்பதற்கு மறைப்பதற்கு விரும்பவில்லை. அந்த பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று அனுரகுமார திசாநாயக்க ஒரு இடத்திலே சொன்னார். சில வேளைகளிலே எந்த ஒரு ஆட்சியாளரும் அரசியலமைப்பை எத்தனையோ தடவை மீறி இருக்கிறார்கள். இவர் மட்டுமல்ல, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பாதுகாப்பு படையினரை விட்டு அதனை செய்வதோ, சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஊடாக முடங்கி கிடக்கின்ற பயில்களை உடனடியாக தூசு தட்டி சபைக்கு அனுப்புவது என்பது அடுத்து வருகின்ற வரவு செலவு திட்டத்துக்கு தேவையான தொண்டு விழும் தொகையை உகாண்டாவிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற சொத்துக்களை கொண்டு வருவதன் மூலமாக நீங்க எடுக்கலாம் தானே என்று ஒரு தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற பகுதிகளுக்கு சென்று அவர்கள் ஆற்றிய உரையை பார்க்கின்ற போது அது அந்த சமூகத்தை கவர்ந்து இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து முதலீடுகளை கவரக்கூடிய நிலைமையில் இருந்ததா என்பது எனக்கு என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஈழத்தமிழர்கள் கஷ்டப்படுகின்றார் என்பதுதான் உண்மை. என்றால் அவர்களுடைய துணை கொண்டு இலங்கை பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகின்ற போது அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் ஊடறுப்பு நிகழ்ச்சிகளை. இலங்கையில் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் பலவேறுபட்ட விதங்களில் இருந்தது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். விசேட அதிவிசேட வர்த்தமானி ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்கின்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் வேலை திட்டத்தின் ஒரு முன்னுதாரணமாக இந்த விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் செயலாளர் அடங்கலான அனைவரும் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதியின் செயலாளரின் கையொப்பத்துடன் தான் அந்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய பார்வையும் புரிதலும் பொருளாதாரம் சார்ந்தும் கூட இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. எப்படி இருக்கின்றன? ஒரு தனிப்பட்ட இனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு குழுவாக நான் அதனை பார்க்கின்றேன். என்றால் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த இவ்வாறான செயல்கள் அமைக்கப்படுகின்ற போது கட்டாயமாக துறை சார்ந்த வல்லுநர்களுடைய அங்கீகாரம் அல்லது அவருடைய பங்கு பற்றில் இருக்க வேண்டும். ஆனா நீங்க சொன்ன இந்த லிஸ்டிலே ஒரு ஒருவர் கூட சிறுபான்மை இனங்களை சேர்ந்தவர்கள் இல்லை. அப்ப இந்த குழுவிலே, கிளீன் ஸ்ரீலங்கா குழுவிலே போட்டி, அதாவது இயங்கக்கூடிய அல்லது அதிலே அங்கம் வகிக்கக்கூடிய ஒருவர் கூடவா இந்த சிறுபான்மை சமூகங்களிலே இருக்கவில்லை என்கின்ற ஒரு நியாயமான கேள்வி சந்தேகம் எழுகின்றது. ஆகவே இந்த 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 விஷயம் தொடர்பிலே இந்த வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானியில் தொடர்பாக என்னுடைய ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை தான் இதை பார்க்கின்றேன். என்றால் இது இவ்வாறு நடந்திருக்க கூடாது. இவ்வாறான ஒரு தேசிய குழுவிலே எல்லா இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலான நிபுணத்துவ சேவைகளை வழங்கக்கூடிய மற்றும் ஏனைய சிவில் சமூக அங்கத்தவர்களும் இதில் இடம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை அமைத்திருப்பதானது என்ன நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டது என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் இது ஒரு காத்திரமான நடவடிக்கையாக நான் பார்க்கவில்லை. கோட்டாபய ராஜபக்ச இருந்தபோது கிழக்கு செயலணி ஒன்றை உருவாக்கினார். கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை கையாளுவதற்கென்று. அதில் எந்த ஒரு நீங்கள் கூறுகின்றது போன்று அடுத்த அதாவது தமிழ் பேசும் சமூகம் சார்ந்து எந்த ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை. அதில் முஸ்லீமாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம். அனுரகுமார வருகின்ற போது நாட்டில் ஊழலை ஒழிக்கப் போகின்றார், நாட்டை வளமாக்கப் போகின்றார் என்று கூறினார்கள். கிட்டத்தட்ட இவருடைய செயற்பாடுகள் அனைத்தும் கோட்டாபய ராஜபக்சவின் அவரை வழிநடத்திய அந்த குழு அல்லது அதற்கு இணையான ஒரு குழு இவரிடமும் ஒரு மறைமுகமாக செயற்படுவது போன்று ஒரு அடிப்படை சிங்கள சித்தாந்தத்தை இவர்கள் வெளிப்படுத்துவது போன்று உங்களுக்கு தோன்றவில்லை? இந்த குறிப்பிட்ட செயலணியுடைய அந்த நபர்கள் அல்லது அவர்களுடைய அங்கத்தவர்கள் அறிவிக்கப்பட்ட போது அப்படிப்பட்ட ஒரு நினைவுதான் எனக்கு வந்தது. ஏனென்றால் கோட்டாபய ராஜபக்ச அவருடைய காலப்பகுதியிலே அமைக்கப்பட்ட எல்லா விதமான செயலணிகளாக இருக்கலாம் அல்லது குழுக்களாக இருக்கலாம்,
அவற்றிலே சிறுபான்மை பிரதிநிதித்துவம் என்பது முற்றுமுழுதாக இருக்கவில்லை, நீக்கப்பட்டது. ஆகவே இந்த புதிதாக வந்திருக்கின்ற ஒரு அரசாங்கம் சிறுபான்மை இனங்களையும் இணைத்துக் கொண்டு பயணிப்போம் என்று சொன்ன அரசாங்கம், பதவிக்கு வந்த பிறகும் சொன்ன அவர்களுடைய அரசாங்கம் இவ்வாறான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலணியிலே அதனை கோட்டை விட்டிருப்பது என்பது மிக சாதாரண விஷயமாக நான் பார்க்க முடியாது. சொல்லலாம் அங்கே இந்த காரணங்களுக்காக இந்த ஆக்களை நாங்கள் போட்டிருக்கோம் என்று சொல்லலாம். ஆனால் அதிலே நீங்கள் இனவாதம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லலாம். அப்ப இனவாதம் என்பது ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை உன்னிப்பாக பார்த்தீர்களா? அனுரகுமார திசாநாயக்க தரப்பில் என்ன விடயத்தை கதைத்தாலும் நாங்கள் இலங்கையர் என்றுதான் சிந்திக்க போகின்றோம், இதற்குள் மொழி வேண்டாம், சாதி வேண்டாம், இன வர்க்கங்கள் வேண்டாம், மதம் வேண்டாம் என்கின்றார்கள். அமைச்சரவை அமைக்கின்ற போது கூட இதே தவறை விட்டு அதற்கு வேறு ஒரு முலாம் பூசினார்கள். இவர்கள் இப்போது அவர்கள் ஆடையாக அணிந்திருப்பது இனவாதம், அதற்கு பூசுவது நாங்கள் இலங்கையராக சிந்திக்கின்றோம் என்று. முஸ்லீம்களுக்கு அமைச்சர் தேவையில்லை, ஆனால் முஸ்லீம்களை நாங்கள் பார்ப்போம், முஸ்லீம்களுடைய வாக்கு இருக்கின்றது, தமிழர்களுக்கு அமைச்சர் தேவை இல்லை, அப்படியான ஒரு கருத்துக்களை தொடர்ச்சியாக கூறி வந்து இவர்கள் போகின்ற திசை என்பது ஒரு தமிழ் பேசும் சமூகத்துக்கு எதிரான ஒரு திசையை நோக்கி நகர்கின்ற போக்கு இருக்கின்றதல்ல. இல்லை, அப்படி உடனடியாகவே நாங்கள் அந்த ப்ரீமேச்சூராக ஒரு டிசிஷன் எடுத்து விடுவது, ஒரு முடிவு எடுப்பது பொருத்தமில்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவ்வாறு ஒரு தனிப்பட்ட கோட்டாபய ராஜபக்சே பொறுத்தவரையில நமக்கு சொல்ல தேவையில்லை. வெளிப்படையாவே சொன்னார், நான் சிங்கள மக்களுடைய வாக்குகளால் ஜனாதிபதி ஆனவன் என்று வெளிப்படையாவே சொன்னார். அதிலே அவர் ஒழிப்பதற்கு மறைப்பதற்கு விரும்பவில்லை. ஆகவே அவர் அந்த இனத்தினுடைய ஜனாதிபதி தான் இருப்பார் என்பதை சுசகமாக அவர் சொல்லிவிட்டு அதையே தான் செய்தார். ஆனால் என்ன நடந்தது என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு பின்னர் அவர் எந்த மக்களை பற்றி சொன்னாரோ அதே மக்கள் தான் அவரை அடித்து விரட்டினார்கள். ஆகவே அந்த கடந்த காலத்திலே ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்களை இன்றைய ஆட்சியாளர்கள் இலகுவிலே மறந்திருக்க முடியாது. ஆகவே ஒரு பல்லின சமூகம் வாழுகின்ற ஒரு சமூகத்திலே நாட்டிலே முக்கியத்துவம் வாய்ந்த சில விவகாரங்களை கையாளுகின்ற போது, அதுவும் இந்த மிக தேசிய ரீதியிலே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செயலணி போன்றவற்றை அமைக்கின்ற போது அந்தந்த இன குழுமங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் கேட்காமலே கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஆட்சியாளருக்கு இருக்கிறது. அதனை செய்யாமல் ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை என்று பிள்ளைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு செல்வாராக இருந்தால் அவர் எந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றாரோ அந்த சமூகத்தினாலேயே புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுவார். அதுதான் காலத்தின் கட்டாயம். அது யாராக இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும். ஆகவே ஒரு நாட்டை பொறுத்த மட்டிலே அந்த நாட்டினுடைய மிக சிறந்த, மிக உயர் பதவியில இருக்கிறவர்கள் நாட்டினுடைய மக்களுடைய பல்ஸ் என்று சொல்லுவோம், அவர்களுடைய நாடி துடிப்பை உணர்ந்து அதற்கேற்ப உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லோரும் இளைஞர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் எல்லோரும் இளைஞர்கள் தான். ஆனால் இளைஞர் என்பதற்காக வேண்டி ஒருவருடைய இனம், மதம், மொழி போன்றவற்றை மறந்துவிட்டு செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை பற்றி கருத்து இல்லாமல் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரதிநிதித்துவம் என்றது அவசியம். அரசியல் ரீதியாக மக்கள் தங்களுடைய இனம் சார்ந்த, தங்களுடைய மதம் சார்ந்த, மொழி சார்ந்த பிரதிநிதிகளை புறம் தள்ளி சில வேளைகளிலே இப்போது இந்த கடந்த தேர்தலிலே அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அதனை மிக குறுகிய காலத்திலே அவர்கள் மறந்துவிட்டு செயற்படுவார்களாக இருந்தால் இன்னும் 5 வருடங்களிலே இணைய ஆட்சியாளர்களுக்கு நடந்த கதியை விட மோசமான ஒரு நிலைமையை இவர்களும் மேற்கொள்வார்கள். ஆகவே இந்த இப்போது ஆரம்பத்திலே செய்யப்பட்டு வருகின்ற ஒரு விடயங்களை சுட்டிக்காட்டி அதன் மூலமாக அவர்கள் திருந்தாவிட்டால் வளமை போலவே இயற்கை நீதி இருக்கின்றது, அது தன்னுடைய கடமையை செய்யும். ஆமாம், அதே போன்றுதான் இலங்கையை பொறுத்தவரையில் மத விவகார அமைச்சு என்பது ஒரு பொதுவான அமைச்சு. அதில் கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் முஸ்லிம் விவகார அமைச்சு, கிறிஸ்தவ விவகார அமைச்சு, இந்து கலாச்சார அமைச்சு இருந்திருக்கின்றது. ஆனால் மத விவகார அமைச்சு, மதங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒன்றாக பார்க்கின்றோம் என்று கூறிய அனுர பௌத்த விவகார அமைச்சை உருவாக்கி அதில் மத விவகார அமைச்சையும் உருவாக்கின்றார். அப்படியே இவருடைய திட்டம், நீங்கள் கூறுகின்றீர்கள் இவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையாக கூறுகின்றீர்கள், உங்களை போன்ற ஒரு கல்வியலாளர்கள் இவர்களை இன்னும் மதிக்கின்றீர்கள் என்றால் அதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மத விவகார அமைச்சு அமைக்கின்ற போதும் கூட பௌத்த விவகார அமைச்சு மற்றும் மத விவகார அமைச்சு என்ற இணைய மதங்களை உள்ளடக்குகின்றார்கள். அப்படியே இவர்கள் அவர்களுடைய அடிப்படை சித்தாந்தம், இன்று அனுரகுமாரவை பற்றி பெருமையாக கூற வேண்டும், மஹிந்த ராஜபக்சவை அழுத்தம் கொடுத்து சந்திரிகா பண்டாரநாயக்காவிடம் ஜனாதிபதியாக்கியது அனுரவுக்கு இணையாக யாரும் இருக்க முடியாது, டெல்வின் சில்வாவுக்கு இணையாக யாரும் இருக்க முடியாது. அப்படி இருக்கின்ற போது இவர்கள் அவர்களுடைய அந்த சிந்தனையின் பால் தான் இப்போது ஆட்சி நகர்கின்றது. அடிப்படை சித்தாந்தம், இடதுசாரி சித்தாந்தத்திலே இந்த மதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் இலங்கை ஒரு பௌத்த நாடு என்ற அந்த ஊறிப்போன
அந்த சித்தாந்தத்தை இப்ப எந்த ஆட்சியாளர்கள் பதவிக்கு வந்தாலும் உடனே தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகின்ற ஒரு போக்குத்தான் இருக்கின்றது. குறைந்தபட்சம் அந்த அமைச்சனுடைய பெயரை மத விவகாரங்கள் அமைச்சர் என்று போட்டிருக்கலாம். அவ்வாறு இல்லாமல் அந்த பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று அன்றகுமார சாநாயக்க ஒரு இடத்திலே சொன்னார். சில வேளைகளிலே மத விவகாரங்கள் அமைச்சர் என்று போட்டிருந்தால் சில வேளைகளிலே இவர் அந்த பௌத்த பிக்குகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். ஆகவே அந்த கலை யதார்த்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவ்வாறு செய்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் அவ்வாறு செய்ததற்கு பிறகு அந்த மத விவகார அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற அமைச்சுகளுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த கிறிஸ்தவ மத விவகாரம், இஸ்லாமிய மத விவகாரம், இந்து மத விவகாரம் போன்றவற்றுக்கு உரிய இடங்கள் சமதையாக வழங்கப்பட்டனவா என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். என்றால் அமைச்சுக்களை நாங்கள் குறைப்போம் என்று சொல்லித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். எனவே புதிய புதிய அமைச்சுக்களை உருவாக்குமாறு கேட்க முடியாது, அது நியாயமும் இல்லை. ஆனால் இந்த 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 கல யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு இந்த பௌத்த மத விவகார அமைச்சு என்பது போட்டதை நாங்கள் ஒரு பெரிய குறையாக நான் பார்க்கவில்லை. ஆனால் அதற்கு கீழே வருகின்ற மத விவகார அமைச்சிலே ஏனைய மதங்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா, அந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா, அவருக்கு உரிய நிதிகள் வழங்கப்படுகின்றதா என்பவற்றை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து விட்டுதான் இது சம்பந்தமாக மீண்டும் கதைக்க முடியும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் இதிலேயே, அதாவது அரசியலமைப்பிலேயே பௌத்தத்துக்கு முதன்மை கொடுத்திருக்கிறபடியால் அப்படி ஒரு பெயரை போடாமல் விடுவது என்பது அவருக்கு பாதகமாக அல்லது சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். எனவேதான் அவ்வாறு போட்டிருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே ஆனால் நீங்கள் கூறுகின்ற முக்கியமான விடயம், அரசியல் யாப்பில் பௌத்த மதம் முன்னுரிமை என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படியே அரசியல் யாப்பில் தமிழ் சிங்கள மொழி ஆகிய இரண்டும் தேசிய மொழிகள் என்று தானே கூறப்பட்டிருக்கின்றது. அங்கும் அவர் அரசியல் யாப்பை மீறுகின்றார் தானே. தமிழ் மொழியை அவர் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கின்றார் அனைத்து விடயங்களிலும். அப்படியாயின் அவர் ஒரு பௌத்த சித்தாந்தம் அல்லது முழுமையான ஒரு பௌத்த சித்தாந்தத்தினுடைய ஒரு உருவமாகத்தானே தன்னை பிரதிபலிக்கின்றார். அரசியல் யாப்பில் தமிழ் மொழியும் தேசிய இனம் என்று கூறுகின்ற போது அரசியல் யாப்பை மீறுகின்றார் அல்லவா? நிச்சயமாக. ஏனென்றால் எந்த ஒரு ஆட்சியாளரும் அரசியலமைப்பை எத்தனையோ தடவை மீறி இருக்கிறார்கள். இவர் மட்டுமல்ல. தமிழ் மொழி பிரயோகம் என்பது அல்ல, தமிழ் மொழிக்கு உரிய அந்தஸ்து என்பது இந்த அரசியலமைப்பை பொறுத்த மட்டிலே ஒரு எழுத்திலே இருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறதே அல்லாமல் செயல்முறையிலே இருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்பட முடியாது, பார்க்கவில்லை நான். ஏனென்றால் அதாவது ஒரு பெயர் பலகை அரச நிறுவனத்திலே அமைப்பதாக இருந்தாலும் கூட அதிலே ஏதோ தமிழ் எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே ஒழிய அதிலே சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு பெரும்பாலும் தமிழ் அதிகாரிகள் இருப்பதில்லை. இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும். கடந்த காலங்களிலும் கூட இந்த அரச நிர்வாகத்துறையிலே பல்வேறு மட்டங்களிலும் உள்ளிருக்கப்பட்ட அதிகாரிகளுடைய அல்லது அரச சேவையாளர்களுடைய எண்ணிக்கையிலே எடுத்து பார்க்கின்ற போது உரிய இன விகிதாசாரம் பேணப்படவில்லை என்பது மிக நன்றாக தெரியும் நமக்கு. இந்த உரிய இன விகிதாசாரப்படி உள்ளிருப்புகள் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே அங்கே அந்த ஆளணி பற்றாக்குறை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே போல இந்த அரச நிறுவனங்களுடைய காணப்படுகின்ற முதன்மை அதிகாரிகள் சில வேளைகளிலே இந்த பெயர்களை தமிழ் மொழியிலே போடுவதற்கு முயற்சிப்பதில்லை. 3 மொழிகளிலும் சுற்றுமுறைகள் இருக்க வேண்டும் என்பதும் படிவங்கள் இருக்க வேண்டும் என்பதும் அரசியலமைப்பிலே இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான அரசு நிறுவனங்களிலே அவ்வாறு அந்த மொழி பிரயோகம் என்பது மிக குறைவாக மட்டத்திலே தான் காணப்படுகின்றது. அது அன்றாட அரசாங்கத்திலும் தொடர்கின்றது. சரியான முறையிலே அது செயல்பட வேண்டுமாக இருந்தால் அதுக்கு உரிய அழுத்தங்களை அந்த தமிழ் பிரதேசங்களிலிருந்து அவர்களை தெரிவு செய்தவர்கள் பிரதிநிதிகள், அதே போல இணைய பிரதேசங்களிலிருந்து வந்தவர்களும் இதை செய்ய வேண்டும். நான் அறிந்த வரையிலே அவர்களோடு அந்த நிர்வாகத்தோடு மிக நெருங்கி செயற்படுகின்ற சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களும் கூட அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஆஃப் த ஸ்கிரீன் என்று சொல்லி, இந்த ஆஃப் த ஸ்கிரீன் கலந்துரையாடல்கள் என்று சொல்லுகின்ற விஷயம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கின்றதாம் இந்த விவகாரங்களை அந்த உயர் மட்டங்களுக்கு புரிய வைப்பதற்கு மிக கடினமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே இது புரிய வைப்பதற்கு மிக கடினமாக இருக்கிறதா? நீங்கள் சொன்னது போல அவர்களும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாகத்தான் தொழிற்பட்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே. ஆகவே இவர்கள் சற்று வித்தியாசமாக இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்னும் ஏலவே சொன்னது போலத்தான் இன்னும் காலம் இருக்கிறது, பார்க்கலாம். ஆனால் பெரிய மாற்றங்கள் எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் இன்னும் ஒரு விடயம் கூறப்பட்டது, ஊழலுக்கு எதிராக அல்லது ஊழல் செய்தவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம் என்று. நீதிமன்றம் கூட ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தது. நீங்களும் கூட ஒரு விடயத்தை மிகவும் ஒரு தத்துரூபமாக கூறியிருந்தீர்கள்.
இப்படியாக ஊழல்வாதிகள், மோசடியில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் இப்போது ஆட்சிக்கு வந்த பின்னர் பட்டியல் வெளியிடுவதை தவிர ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் யார் மீதும் எடுக்கவில்லை. சட்ட நடவடிக்கை ஆட்சியாளர்கள் கைது செய்வதல்ல. சட்டமாதிப திணைக்களம் இருக்கின்றது, குற்றப்புலனாய்வு பிரிவு இருக்கின்றது, போலீஸ் துறை இருக்கின்றது. அவர்களுக்கு கூட இன்று வரைக்கும் எந்த ஒரு விடயமும் ஒரு முறையான வகையில் கையாளப்படவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் நாமல் ராஜபக்ச, பிள்ளையான், கருணா போன்றவர்கள் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அழைத்தார்கள். நாமல் ராஜபக்ச கூப்பிட்டார், அவர்கள் தவறாக என்னை அழைத்து விட்டார்கள், நான் சென்று கூறிவிட்டு வந்தேன் என்று. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இவருடைய ஆட்சியில் எதையும் செய்ய முடியாத ஒரு பதட்டத்தில் இருப்பது போன்று ஒரு மனநிலையில் தானா இவர்கள் பயணிக்கின்றார்கள். யார் மீதும் கை வைப்பதற்கு அச்சப்படுகின்றார்கள். இல்லை, நீங்கள் சொன்ன அந்த கடைசி வார்த்தை என்னை பொறுத்தவரையிலே அது உண்மையான வார்த்தை என்னை பொறுத்தவரையிலே. ஏனென்றால் கடந்த காலங்களிலே இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு கட்டமைப்புகள் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகள் இன்னும் அப்படியே இருக்கின்றன. அவற்றிலே எந்தவித மாற்றங்களும் இல்லை. இந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளை பொறுத்த மட்டிலும் கூட, நிர்வாக கட்டமைப்புகளை பொறுத்த மட்டிலும் கூட, அங்கே இருப்பவர்களுடைய அதாவது வாக்களித்தார்கள் என்பது சரி, ஆனால் அந்த வாக்களித்தவர்களிலே ஏனைய கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், ஒரு கணிப்பு மேற்கொள்ளப்படுமாக இருந்தால், அந்த கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் நீங்க சொல்லுகின்ற இந்த அதிகார வர்க்கத்தினர், அந்த அதிகார வர்க்கம் மாறவில்லை. அந்த அதிகார வர்க்கமானது ஜேவிபி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளுக்கு ஒருபோதும் சாதகமாக இருந்ததில்லை. ஏனென்றால் இவர்கள் பதவிக்கு வந்ததும் இல்லை. ஆகவே முதலாவது தடவை பதவிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பாதுகாப்பு படையினரை விட்டு அதனை செய்வதோ, சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஊடாக முடங்கி கிடக்கின்ற ஃபைல்களை உடனடியாக தூசு தட்டி சபைக்கு அனுப்புவது என்பது உடனடியாக சாத்தியப்படாது. அது யதார்த்தம் அதுதான். அது மட்டுமல்ல, இப்போது பதவிக்கு வந்து அடுத்த 2வது வாரமே நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் கத்த தொடங்கிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால், இந்த ஊழல்வாதிகள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை பேரும் கேமராவுக்கு முன்னால் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன சொன்னால், எங்களை திருடர் சொல்லுகின்றார்கள், முடிந்தால் எங்களை பிடியுங்கள். அந்த முடிந்தால் எங்களை பிடியுங்கள் என்று சொல்லுகின்ற போது அதனுடைய அர்த்தம் நாங்கள் தவறு செய்யவில்லை என்பது அல்ல, எங்களை பிடிக்க முடியாது என்பதுதான் அர்த்தம். ஆகவே நாங்கள் தேவையான ஆவணங்களையோ அல்லது சாட்சியங்களையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி விட்டு செல்லவில்லை என்பதை தான் அவர்கள் சூசகமாக தெரிவிக்கின்றார். ஆனால் அண்மையிலே அமெரிக்க தூதரோடு நடைபெற்ற ஒரு சந்திப்பின் போது வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையை நான் பார்த்தேன். இந்த விவகாரம் தொடர்பிலே அமெரிக்கா பூரணமான ஒத்துழைப்பை வழங்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால், இந்த கிராண்ட் மால் கரப்ஷன் என்று சொல்லுகின்ற மிக பெரிய அளவில் இடம்பெற்ற மோசடிகள், நெருக்கடிகளை உடனே அந்த பொலிசிலை பிடித்து உடனே போடுவது போல் அல்ல. அதனை அவ்வாறு செய்வது என்பது சில வேளைகளிலே அந்த குற்றவாளிகள் உடனடியாக தப்புவதற்கும் ஏதுவாக அமையும். ஆகவே இந்த நடவடிக்கைகளை படிப்படியாக செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதுதான் கலை யதார்த்தமும் கூட. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் உடனடி நடவடிக்கைகளை. இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே பதவிக்கு வந்த அடுத்த இன்னொரு கட்சி பதவிக்கு வந்தால் அடுத்த கணமே எதிர்கட்சியில் இருந்த ஒரு சில அங்கத்தவர்களாவது சிறைக்குள்ளே இருப்பார். முன்னைய ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், பிரதமர்கள் இருந்திருக்கின்றார்கள். இதான் இந்த போக்கு. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே எவர் ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவ்வாறு முன்னைய ஆட்சியாளர்களிலே, அமைச்சர்களிலே இப்போது ஒரு சிலர் தவிர அந்த எதிர்கட்சியில் இருந்த ஆட்சியாளர்களை பிடித்து ஜெயிலுக்கு அனுப்புகின்ற அந்த ஜனநாயக முறைமை இலங்கையிலே இதுவரை காலமும் இருக்கவில்லை. இப்போது பதவிக்கு வந்திருக்கின்ற அனுர்குமார் திசாநாயக்க காலப்பகுதியிலே இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அவரும் இவரையும் விடமாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் அந்த விடமாட்டேன் என்பது எவ்வளவு காலத்துக்கு விடமாட்டேன் என்று தெரியவில்லை. சிலர் சொல்லக்கூடும் ரகசியமாக அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி. ஆனால் அனுர்குமார் திசாநாயக்கை பொறுத்த மட்டிலே இந்த எதிராளிகளை வேட்டையாடுகின்ற நடவடிக்கையை விட அந்த சரியான சாட்சியங்களோடு அவர்களை நீதிக்கு முன்னால் கொண்டு சென்று நிறுத்துவதுதான் பொருத்தமானதாக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலே அதாவது காட்டு சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை தண்டிக்க முற்படுபவர்களாக இருந்தால் அவர்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக காணப்படுகின்றன. படிப்படியாக சர்வதேச ரீதியிலே அதற்குரிய ஆவணங்களை தேடி அவர்களை முறைப்படி அந்த சட்ட வழக்குகளிலே
ஆஜர்படுத்த வேண்டுமே அல்லாமல் அவர்களை உடனடியாக கைது செய்து அரை வேக்காடாக அதை செய்ய முற்படுகின்ற போது கடந்த காலங்களிலும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் அவர்களாலேயே போதிய ஆதாரங்கள் இல்லை என்று விடுவிக்கப்பட்ட கேஸ்கள் போல இவையும் மீண்டும் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இதனை அவர்கள் சற்று தீவிரமாக ஆராய்ந்து உரிய ஆவணங்களை திரட்டி அதனை செய்ய வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றோம். ஆனால் காலம் கடத்துவதானது இவர்கள் சொல்லி வந்த அந்த கோஷத்தோடு ஒப்பிடுகின்ற போது காலத்தை கடத்தி கொண்டு செல்லுகின்ற போது மக்களுக்கு படிப்படியாக அவர்கள் மீது நம்பிக்கை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்லுகின்ற அதே வேளையிலே அவர்கள் சொன்ன அந்த அந்த ப்ராமிஸ் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதிகளையும் படிப்படியாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. கட்டாயமாக இந்த ஊழலுக்கு எதிராகத்தான் அவர்களுடைய மிக முக்கியமான கோஷம் இருந்தது. அதனை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். ஆகவே இந்த மிகப்பெரிய முதலைகளை பிடிக்கின்ற வேட்டையானது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். அது படிப்படியாக இடம்பெறுவதாக இப்போது சொன்னாலும் கூட அதிலே ஒரு தொய்வு நிலை இருப்பது போல நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். மஹிந்த உட்பட பலர் மீது சர்வதேச ரீதியாக முடக்குவதில் அனுர திட்டமிடுவதாக எடுத்துக்கொள்ள முடியும். அவ்வாறுதான் நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் உடனடியாக அந்த சர்வதேச ரீதியிலே இவர்களுக்கு இருக்கின்ற தொடர்புகள் மிக குறைவு. ஆகவே அந்த தொடர்புகள் படிப்படியாக தாபிக்கப்பட்டு வருகின்ற நிலைமையிலே ஒரு கட்டம் ஏற்படுகின்ற போது அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்றால் இந்த திருடப்பட்ட சொத்துக்களை நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான அந்த செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையாக பார்க்க முடியும். அதை கொண்டு வருவதற்கான அந்த செயற்பாட்டிலே அமெரிக்கா உதவுவதாக சொல்லியிருக்கின்றது. ஆகவே இந்த பனாமா பேப்பர்ஸ் போன்ற பல்வேறு விவகாரங்கள் இருக்கின்றன. இப்போது இந்த ஒரு எதிர்கட்சி சும்மா ஒரு ஹாஸ்யமாக சொல்லி இருக்கின்றது, இந்த அடுத்து வருகின்ற வரவு செலவு திட்டத்துக்கு தேவையான தொண்டு விழும் தொகையை உகாண்டாவிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற சொத்துக்களை கொண்டு வருவதன் மூலமாக நீங்க எடுக்கலாம் தானே என்று ஒரு நக்கலாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது இந்த நாட்டுக்கு வெளியிலே பணத்தை கொண்டு செல்வது என்பது கள்ளத்தனமாக ஈஸியாக இருந்தாலும் கூட அதனை உரிய நடவடிக்கைகள் மூலமாக நாட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது அவ்வளவு இலகுவான நடவடிக்கையாக அமையாது. அதை தெரிந்து வைத்துக் கொண்டுதான் இப்ப அறிவாறு சொல்லுகின்றார்கள். ஆனால் முடியாத காரியம் அல்ல. நாட்டிலே நாட்டுக்குள்ளேயே அவர்களுக்கு எதிரான சாட்சியங்களை ஏராளமாக திரட்ட முடியும். அவ்வாறு திரட்டி அதனை சரியான வகையிலே முன்கொண்டு செல்வதன் மூலமாக அவர்களை தண்டிக்க முடியும். என்ன முடியாமல் இல்லை என்றால் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டீர்கள். கடந்த 1 மாதங்களுக்கு முன்னர் 100 நாள் திட்டம் என்பது கிட்டத்தட்ட அனுர தரப்பை பொறுத்தவரையில் அந்த திட்டம் என்பது ஒரு முறையான வகையில் அவர்கள் எந்த ஒரு அடைவு மட்டத்தையும் வெளிப்படுத்தவில்லை. 100 நாள் ஜனாதிபதியின் வேலை திட்டம் என்பது ஒரு ஃபெயிலியர் என்று குறிப்பிட்டீர்கள். அதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்களா அல்லது அது தொடர்பிலும் அவர்களிடம் ஏதாவது பதில்கள் அல்லது வியாக்கியானம் இருக்கின்றது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா நோக்கு நிலையில்? இல்லை, என்னை பொறுத்தவரையிலே அன்ரோ குணசாமிக்கு அவர்களுடைய அந்த பொது தேர்தலில் அவர் எதிர்பார்த்த என்னவென்று சொன்னால் மிக சிறிய ஒரு வெற்றியை தான் அவர் எதிர்பார்த்திருந்தார். அவர் மட்டுமல்ல, அவருடைய கட்சியும் கொடுத்தார். ஆனால் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு மக்கள் ஆரியநிலை அமர்த்துவார்கள் என்பது அவர்கள் பார்த்த ஒன்றல்ல. ஆகவே அவர்கள் தயாராக இருக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கின்றேன். என்றால் உடனடியாக எல்லாவற்றையும் நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய அளவிலே எல்லாவற்றையும் தயார்படுத்தி கொண்டு குழுக்களை தயார்படுத்தி கொண்டு ஒவ்வொருக்கும் பொருளாதாரத்துக்கு ஒன்று, அரசியலுக்கு ஒன்று, இந்த ஊழல் எதிர்ப்புக்கு ஒன்று என்று இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்கான அந்த குழுவை இப்போது தெரிவு செய்ததை போல் அல்லாமல் அந்த நேரமே எல்லாவற்றையும் தயார்படுத்தி வைத்திருந்திருப்பார்களாக இருந்தால் உடனடியாக வந்த உடனேயே எல்லாவற்றையும் செய்திருக்க முடியும். நான் அந்த 100 நாள் 100 days கிரேஸ் என்று சொல்வது இதைத்தான். ஏனென்றால் அந்த 100 நாட்களுக்குள்ளே அந்த முக்கியமான விஷயங்களுக்குரிய அடிப்படை விஷயங்களை, அடித்தளங்களை இட்டு வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் பிறகு செய்வது என்பது மிக கடினம். ஆகவே இந்த ஊழல் எதிர்ப்பாக இருக்கட்டும், பொருளாதார விவகாரங்களாக இருக்கட்டும், சர்வதேச சமூக விவகாரங்களாக இருக்கட்டும், இனப்பிரச்சனை சார்ந்த விவகாரங்களாக இருக்கட்டும், இவை அத்தனைக்குமே அவசியமான அடித்தளத்தை இந்த ஒரு 100 நாளைக்குள்ளே குறைந்தபட்சம் அதை பற்றிய சிந்தனைகளையாவது மேற்கொண்டிருந்தார்கள் என்றால் தான் அடுத்து வருகின்ற காலப்பகுதியில் இலகுவாக முன்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவ்வாறு நிகழ்ந்ததற்கான சாட்சியங்களை தேட வேண்டி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே அது அந்த ஆரம்ப காலத்திலே வந்த அந்த சில நாட்கள், 50 நாட்கள் 100 நாட்கள் என்று பார்க்கின்ற போது போதிய அளவு முன்னேற்றத்தை காணவில்லை நான்.
இலங்கை அரசாங்கத்தினுடைய அல்லது இலங்கை அரசினுடைய பொருளாதாரத்தின் பெரும் தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள், புலம்பெயர்ந்த நாடு. நீங்கள் அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போதும் குறிப்பிட்டீர்கள், புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் விடயத்தில் இந்த அரசு ஒரு முறையான புரிந்துணர்வு அல்லது அவர்களுடனான ஒரு ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் ஒன்றை ஏற்படுத்தினால் இன்னும் ஒரு பலமான நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் இந்த அரசும் அந்த ஒரு திட்டத்தை முன்னெடுப்பது அல்லது அந்த திட்டத்துக்கூடாக நகர்ந்து செல்வது போன்ற எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. ஜனாதிபதியின் அக்கிராசன உரையாக இருக்கலாம் அல்லது அதன் பின்னரான எந்த ஒரு கருத்துக்களாக இருக்கலாம். புலம்பெயர் இலங்கையர் அல்லது புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் விடயத்தில் எந்த ஒரு கரிசனையும் காட்டவில்லை. ஆனால் அவர்கள் என்று ஏதோ 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கின்றவர்கள் பணப்பலத்தோடு இருக்கின்றார்கள். ஏன் அவர்களை உள்ளீர்ப்பதில் தயக்கம் காட்டுகின்றார்? அல்லது இலங்கையர் என்று கூறுகின்ற வகையில் அவர்கள் அதிக அளவில் தமிழர்களாக இருப்பதனால் அவர்களுடன் உரையாடுவதை தவிர்க்கிறார், பயப்படுகிறார். அடிப்படையை சொல்ல போனால் அதான் விஷயம். புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்கு அச்சப்படுகிறார், ஈழத்தமிழர்களுக்கு அச்சப்படுகின்றார் என்பதுதான் உண்மை. என்றால் அவர்களுடைய துணை கொண்டு இலங்கை பொருளாதாரத்தை காட்டி எழுப்புகின்ற போது தனக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கிலே பாதிப்பு வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் அவருக்கும் இருப்பது நன்றாக தெரியும். இந்த அரசாங்கத்தில் இருப்பது நன்றாக தெரிகின்றது. என்றால் அவ்வாறு ப்ரொமோட் பண்ணாமல், அவர்களோடு நெருங்கி செயற்படாமல் அவர்களாகவே இலங்கைக்குள்ளே வந்து முதலீடுகளை கொண்டு வருவதாக இருந்தால் அவர்களோடு இணங்கி செயற்படுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார். மற்றும்படி அவர்களோடு நெருக்கமாக செயற்பட்டு அவர்களை வரவழைத்து அவர்களோடு பேசி ஒரு குழுவாக இருந்து பேசி அதனை பகிரங்கப்படுத்தி அதனை செய்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்பது நமக்கு தெரிகின்றது. என்றால் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த டயஸ்போரா என்று சொல்லக்கூடிய இலங்கையிலிருந்து சென்று அங்கே வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களை பொறுத்த மட்டிலே அவர்களை நம்பவில்லை, நம்புவார்கள் எதிர்பார்ப்பதற்கும் இல்லை என்ற அவர்களுடைய பின்னணி அவ்வாறான பின்னணியிலிருந்து வந்தபடியினாலே, இப்போது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றபடியினாலே அவர்கள் இந்த அவர்களோடு பேச வேண்டிய அல்லது அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய அரசாங்கம் தன்னுடைய அந்த கொள்கையை பொறுத்த மட்டிலே வெளிநாடுகளுக்கு சென்ற போதும் கூட தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற பகுதிகளுக்கு சென்று அவர்கள் ஆற்றிய உரையை பார்க்கின்ற போது அது அந்த சமூகத்தை கவர்ந்து இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து முதலீடுகளை கவரக்கூடிய நிலைமையில இருந்ததா என்பது எனக்கு என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அங்கே சென்று சொன்ன விஷயங்களை பொறுத்த மட்டிலே இளைஞர்கள் என்று பேசினதை தவிர மற்றும்படி அந்த ஒரு இளைஞர் ஒரு பல்லின சமூகம் இந்தந்த சமூகங்களுக்கு இந்தந்த வல்லமை இருக்கிறது, ஆக எல்லா சமூகங்களையும் நாம் இணைத்துக் கொண்டு செல்லுவோம், இந்த குழுவோடு நாங்கள் பேசுவோம், இப்படி முதல்நிலையை கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம், அவருடைய கரிசனை பற்றியும் நாங்கள் அக்கறை கொள்வோம் என்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றியோ அல்லது குறிப்பிட்ட இனக்குழுமத்தை பற்றியோ அவர் பேசவில்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக நான் பார்க்கின்றேன். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கை மற்றும் பல்வேறுபட்ட சர்வதேச நாடுகளில் இலங்கை அரசினுடைய அணுகுமுறையில் மாற்றங்கள் வேண்டும், இலங்கையில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட சட்ட நடவடிக்கைகளின் தாமதத்தினுடைய காரணமும் எதிர்வரும் நாட்களில் இவற்றை எப்படியான விதத்தில் அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன என்பது தொடர்பிலான பல்வேறுபட்ட கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ், நன்றி ஊடறுப்பினர்களே, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.